ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 1 எபிசோட் 14 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் பாயா கேலா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கீங்க. இப்போதைக்கு அவனை ஜெண்டர்லெஸ் கேரக்டராக தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த ஒன்றுலையுமே இப்போ வரைக்கும் மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறதுனால மேபி சீசன் 3ல நமக்கு தெரிய வரலாம். என்ன பொறுத்தளவு நான் பாய் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 1 எபிசோட் 14. சாலமன் ஆப்ராக்கு கால் பண்ணி நான் ஜெயில மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவோ, சரி எப்போ உங்களை தூக்கில போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். சந்தேகத்தின் பேர்ல தான் என்ன ஜெயில போட்டிருக்காங்க, தூக்குல எல்லாம் ஒண்ணு போட போறது இல்ல, ஏதோ ஒண்ணு எனக்கு தப்பா படுது, இருமாவை நீ பத்திரமா பாத்துக்கோ, நான் இல்லாம இருமா சாப்பிட்டு கூட மாட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கேட்கவோ, இல்ல சார் அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு விளையாண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்றான். நியாயமே இல்ல, நான் சீக்கிரமா இங்க இருந்து வெளியே இருமா கூட அவன் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போக தான் போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. தாத்தா தான் போன் அடிச்சாரா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவர் சின்ன வேலையா வெளியே போயிருக்காரு, அவர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், பட் நீங்க கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்றான். நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு சொல்றான். இருமா சுசுகி ஏஜ் 14, சாலமன் டீமனுக்கு இப்ப பேரனா இருக்கிறான். பேபலஸ் அப்படிங்கிற ஒரு பிரஸ்டீஜியஸ் டீமன் ஸ்கூல்ல படிக்கிறான் அப்படின்னு சொல்லி எப்பவும் போல ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். நம்ம ஹீரோட கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பதட்டமா இருக்காங்க. எங்க அம்மா வரப்போறாங்க, எங்க அண்ணன் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமா இருக்காங்க. கண்ணாடி போட்டு அந்த பொண்ணோட அப்பா அம்மா வரல, அதுக்கு பதிலா அவ பாட்டி வர அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான், நான் இதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு பெருசா எதுவோ போனதில்ல, நான் எலிமெண்டரி ஸ்கூல் படிச்சப்ப கூட எங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்ததில்ல, ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு இப்படி நடக்குது, தாத்தா வரப்போறது நினைச்சா எனக்கும் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கிளாராவோட ஃபேமிலியே இப்ப ஸ்கூலுக்கு போறாங்க, ஆனா அவங்க அப்பா யாருங்கிறத மட்டும் நமக்கு இப்போ வரைக்கும் காமிக்கல. சாம்நாத்க்கு அவன் தங்கச்சி முதல் கொண்டு அவன் ஃபேமிலியில எல்லாருமே வராங்க. எல்லாரும் வளவலன்னு பேசிட்டு இருக்காம அவங்க கிளப் பிரசன்டேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லபடியா பிரசன்டேஷன் பண்ணுங்க அப்படின்னு கேலகோ பேசிட்டு இருக்கோம். ப்ரொஃபசர் கேலகோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி அவனை ஸ்டாஃப் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. சேர் டீமனை நேஷனல் செக்யூரிட்டியில சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களா, இது அவரே தான் நம்ம கிட்ட போன் பண்ணி சொன்னாரு. கண்டிப்பா அவர் எந்த ஒரு தப்புமே பண்ணிருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பா அவர் நல்லவர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு சீக்கிரமே வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்லி ராபின் பேசிட்டு இருக்கான். சாலமன் 3 பவர்ஃபுல்லான டீமன்ஸ்ல ஒருத்தர், அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும், பட் கண்டிப்பா கூடிய சீக்கிரமே அவர் வெளியே வந்துருவாரு அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கவோ, இதுல ஏதோ ஒன்னு எனக்கு தப்பா படுதே அப்படின்னு சொல்லி கேலகோ யோசிச்சுட்டு இருக்கான். பேட்லஸ் பிரசன்டேஷன் டேக்கு நீங்க தான் இன்சார்ஜ் எடுத்துக்கணும், ஆக்டிங் சேர் டீமனா நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேலகோவை எல்லாரும் ஆக்டிங் சேர் டீமனா போடுறாங்க. பொறுப்பெல்லாம் ஏன் தலையில கெட்ட பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேலகோ டென்ஷன் ஆகுறான். ஆஸ் உனக்கு யார் வராங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கபோ, எனக்கு எங்க அம்மா வராங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். ஆமா கிரியோ உன்னோட பேரண்ட்ஸும் வராங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கபோ, இல்ல இல்ல இதுக்கு முன்னாடி இந்த மேஜிக்கல் பேட்லஸ்ல இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் எனக்கு ஒரு கார்டியன் மாதிரி என்ன பாக்குறதுக்காக வரான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்பா அம்மா வரல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கபோ, நான் வீக்கான மேஜிக் யூஸ் பண்றேங்கிறதுனால எங்க அப்பா அம்மாக்கு பெருமை இல்ல, அதனால அவங்க பார்க்க வரல அப்படின்னு அவன் சொல்றான். கிட்டத்தட்ட இவனுக்கோ என் பேரண்ட்ஸ் நிலைமை மாதிரி தான் இருக்கு, நானும் இவனும் சேம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதுக்கு முன்னாடி இந்த பேட்லஸ்ல இருந்த மெம்பர்ஸ் பார்க்க நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போதே ஒரு போன் வருது. ஒரே ரிங்லயே போன் எடுன்னு எத்தனை மட்டும் சொல்றது அப்படின்னு சொல்லி போன் பண்ணவன் அவனை பிடிச்சி திட்டுறான். ஆமா நம்மளோட பேட்லஸ்ல இந்த தடவை 3 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் போன்ல பேசிட்டு இருக்கான். இப்போ இவங்க அந்த பிரசன்டேஷன் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்குள்ள போறாங்க. ஒவ்வொரு பேட்லர்ஸுமே அவங்களோட பிரசன்டேஷன் பண்றதுக்காக தனியா ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. போன வருஷம் இருந்ததை விட இந்த தடவை இது ரொம்பவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி கிரேவா சொல்றான். ஒரு பிரசன்டேஷன்ல மேஜிக்கல் பீஸ்ட வச்சு சர்க்கஸ்லாம் காமிக்கிறாங்க, இன்னொரு இதுல கெமிக்கல்ஸ் வச்சு வித்த காட்டுறாங்க. சகிபஸ் டீம் அதுல இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணுங்களை மயக்கிற பையனும் கிளாராவோ போய் பார்த்துட்டு இருக்காங்க. மேஜிக்கல் பேட்லர்ஸோட அந்த பிளேஸ் மட்டும் ரொம்பவும் சின்னதா இருக்கு, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சின்னதா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் டென்ஷன் ஆகுறான். வழக்கம் போல உனக்கு ரொம்பவும் சின்ன இடம் தானா, என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி 2 பேர் கலாச்சிட்டு பார்க்கவும் ரொம்பவும் தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லி கிரைவா சொல்றான். அவங்க ஒன்னு கலாய்க்கிறாங்க, எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற அப்படின்னு ஆஸ் கேட்கவோ, எனக்கு பழகி போச்சுன்னு கிரைவா சொல்றான். கவலைப்படாத, இந்த தடவை நம்மளோட தான் பெஸ்டா இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை சேர பண்றா. இப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அன்னைக்கு ஒரு மிஷினை காமிச்சல, அதை வச்சு நம்ம லைட் ஏரியா வைக்கலாம், எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லுவோம். ஆஸ் ஃபயரை யூஸ் பண்ணலாம்னு சொல்றான். கிளாரா எதையாச்சும் வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்றான். இது 3த்தையுமே ஒன்னா சேர்க்கிற மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வரவும் நம்ம ஹீரோ அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். ஆனா டீமன் வேர்ல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஃபயர் ஒர்க்ஸ்னா என்ன அப்படிங்கறதே தெரியல. கன் பவுடர் யூஸ் பண்ணி வானத்துல போய் அது வெடிக்கும்னு சொல்லவோ, அப்ப டீமன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொளுத்தணுமான்னு கேட்கவோ, அப்படிலாம் இல்ல, கன் பவுடர் யூஸ் பண்ணி வானத்துல ஒரு பிரகாசமான பூவை கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஒவ்வொருத்தங்களும் ஒன்னொன்னு இமேஜின் பண்றாங்க. இமேஜின் பண்ணும்போது இது ரொம்பவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. நம்ம பிரசன்டேஷனுக்கு சின்ன இடம் இல்ல, இந்த ஸ்கை ஃபுல்லுமே நமக்குள்ள இடம் தான், நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஆனா நம்ம இதை நைட்டா பண்ண முடியும்னு சொல்லவும், சரி நம்ம நைட் இங்க தங்குறதுக்கான பேப்பர் ஒர்க்ஸ் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கிரைவா சொல்றான். நம்மளால அது முடியுமான்னு கேட்கவோ, கண்டிப்பா முடியும் அப்படின்னு கிரைவா சொல்றான். சரி அப்படின்னா நாங்களும் ஸ்கூல்லயே நைட் தங்கி இந்த வேலையை முடிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுக்கிறாங்க. கிளாரா பெட்ஷீட் தலைவாணி பைஜாமான் எல்லாத்தையும் நைட் தங்குறதுக்கு கொண்டு வந்துட்டா. வாங்க பில்லோ ஃபைட் விளையாடலாம், பயங்கரமான கதைகளை பேசலாம் அப்படின்னு சொல்லி கிளாரா காமெடி பண்ணிட்டு இருக்கா. அவன் அதுக்காக எங்க தங்களை வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆஸ் பேசிட்டு இருக்கும்போதே கிரைவா பிளாஸ்ட் பண்றான். எவ்வளவு பெரிய பிளாஸ்ட் ஆனாலும் எப்பவுமே எப்படி உனக்கு எதுவுமே ஆக மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுதான். கிரைவா நம்ம ஹீரோ கிட்ட கூப்பிடுதான். பார்த்தா அங்க ஒரு மேஜிக்கல் பேரியர் இருக்கு. என்னோட டீமன் பிளட் லைன் எபிலிட்டி பேரியர் தான், இது இருக்கிறதுனால தான் முக்காவாசி நேரம் நான் தப்பிக்கிறேன். ஆனா இதோட வைப்ரேஷன் அட்டாக் பண்றதுனால தான் எனக்கு வாயில இருந்து ரத்தமா வருது. இதுக்கு முன்னாடி ஃபயர் ஒர்க்ஸ்னா என்னன்னு நாங்க பார்த்ததே இல்ல, எனக்கு புதுசா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, அது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிரைவா சொல்லவோ,
எனக்கு ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லி ஆமரி கிட்ட போயிட்டு அந்த ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கிற அந்த காமிக் புக்கை கேட்கறான். வழக்கமா நான் தான் உன்னை கூப்பிடுவேன், நீ இன்னைக்கு என்ன தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஆமரி கேட்கறா. அந்த காமிக் புக் ஸ்டோரியில ஃபெஸ்டிவல் நடக்கும், அதுல ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கிறப்போ அந்த பொண்ணு வந்துட்டு இன்னைக்காச்சும் நான் என் மனசுல இருக்கிறத சொல்லிடணும் ஐ ஐ அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள அந்த ஃபயர் ஒர்க்ஸ் படிக்கவும் அந்த பையனுக்கு எதுவுமே கேட்டிருக்காது. இந்த ஃபயர் ஒர்க்ஸ் அது ரொம்பவும் சூப்பரா இருக்கு, அதை மட்டும் நேர்ல பார்த்தா செமையா இருக்கும். சரி இருமா, எனக்கு இந்த வால்யூமா திரும்பவும் படிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி ஆமரி சொல்றா. ஆக்சுவலி நான் ரீட் பண்ணி காமிக்கிறதுக்காக வரல, வாங்கிட்டு அந்த புக்கை வாங்கிட்டு போலான்னு வந்தா நம்ம ஹீரோ சொல்லவோ, இந்த ஃபர்பிடன் டெக்ஸ்ட் எங்க அப்பா எனக்கு கொடுத்தது என் ஃபேமிலியோட சீக்ரெட், நான் யாருக்கும் கொடுக்க முடியாதே அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ, சரி பரவாயில்ல விடு, வேற எப்படியாச்சும் நான் அவனுக்கு ஒரு ரெஃபரன்ஸை காமிச்சு அந்த ஃபயர் ஒர்க்ஸை நாங்க கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, எனது ஃபயர் ஒர்க்ஸை கிரியேட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி ஆமரி கேட்கறா. ஆமா, அதுக்கு ரெஃபரன்ஸ்க்கு தான் வாங்கிட்டு அந்த புக்கை வாங்க வந்தேன்னு சொல்லவோ, அப்படின்னா இந்த சூப்பரான ஃபயர் ஒர்க்ஸை என்னால நிஜமாவே பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆமரி ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு, நான் இந்த இடத்துல இந்த புக்கை மறந்தாப்புல வச்சுட்டு போறேன், இந்த புக்கு இங்க இருக்கிறதையே நான் நோட்டீஸ் பண்ணல, நாளைக்கு ஈவினிங் தான் நான் இந்த புக்கை வந்து எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆமரி இன்டெரக்டா நம்ம ஹீரோவை புக் எடுத்துக்கிட்ட சொல்லுவோம். நம்ம ஹீரோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். ஹே, இந்த புக்கை நான் ஒன்னும் உனக்கு கொடுக்கல, மறந்தாப்புல தான் இங்க வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஆமரி சொல்லவோ, நீ எனக்காக இதை பண்றதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப அந்த புக்கை எடுத்துட்டு போறான். ஓ, இதுதான் ஃபயர் ஒர்க்ஸா, ரொம்பவும் சூப்பரா இருக்கு, இதுல எழுதி இருக்கிறது எதுவோ புரியல, ஆமா மாஸ்டர் இந்த புக்கை எங்க கிடைச்சதுன்னு ஆஸ் கேட்கவோ, அது ஒரு சீக்ரெட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ரெஃபரன்ஸை வச்சு இப்போ அவங்க ஓரளவு அந்த ஃபயர் ஒர்க்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆஸ் வந்துட்டு அவனோட ஃபயர் மேஜிக் அதுல யூஸ் பண்றான். அவங்க செஞ்சதை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக இப்போ அவங்க வெளியே வந்திருக்காங்க. ஆஸ் அதை பார்த்து வைக்கிறான். இவங்க பிளான் பண்ணபடியே அது மேல போய் படிக்குது. இது உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆனா இது ரொம்பவும் சின்னதா தெரியுது அப்படின்னு சொல்லி கிரியோ கேட்கவும், இது ஜஸ்ட் டெஸ்டிங்காக உள்ளது தானே, அடுத்து உள்ளதை நம்ம கலர்ஃபுல்லாவோ பெருசாவோ செய்வோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நைட் எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தூங்க வராங்க. ஒவ்வொருத்தங்களோட பைஜாமாவோ வித்தியாசமா இருக்கு, அதை பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க. மீதி வேலையை நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிரியோ லைட் ஆஃப் பண்றான். பேய் கதைகளுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி கிளாரா காமெடி பண்ணவும் நம்ம ஹீரோ பயந்துருதான். கிரியோவும் எந்திரிச்சிருதான். கிரியோ வாயில இருந்து ரத்தமா வரவும் கிளாரா தெரிச்சு ஓடுதான். நம்ம ஹீரோவோ அதை பார்த்து பயப்படுறான். கிளாரா என்ன பயம் கொடுத்ததுல தான் என் வாயில இருந்து ரத்தமா வந்துட்டு, இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் பேய் கதை சொல்றேன்னு சொல்லி நான் பயந்து என் வாயில இருந்து ரத்த வரப்போ அவங்க பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லி கிரியோ சொல்றான். இவங்க பேசிட்டு இருக்கும்போதே கிளாரா வந்துட்டு தலைவணி எடுத்துட்டு பில்ல ஃபைட் பிளான்லாம் அப்படின்னு சொல்லவோ, கிரியோவோ அதுக்கு ரெடி ஆகுறான். நம்ம ஹீரோவோ கிரியோவோ ஒரு டீமா இருக்காங்க, ஆசோ கிளாராவோ ஒரு டீமா இருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் இப்போ பில்ல ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ எப்போ போல தப்பிக்கிறான், நீங்க இப்படிதான் தப்பிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்துட்டு மொத்தமா பெருசா தூக்கி போடவும் நம்ம ஹீரோ அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியல. டக்குன்னு கிரியோ அவன் பேரியரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை காப்பாத்துறான். இப்ப கிரியோ தடுமாறி கீழே விடவோ, இருமா நீதான் இப்ப இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்லுவோம். அப்படியே அவங்க சண்டை போட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்பவும் டயர்டாகி மூச்சு வாங்கி இப்ப படுத்துட்டு இருக்காங்க. நான் தூங்க போறதுக்கு முன்னாடி இவ்வளவு ஜாலியா விளையாண்டதே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. இந்த மாதிரி புது விஷயங்கள் இவ்வளவு ஹாப்பி, இது எல்லாமே ஒன்னாலதான் கிடைச்சது இருமா, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கிரியோ சொல்றான். எனக்கும் இது ரொம்பவும் ஃபன்னா இருந்துச்சு நம்ம ஹீரோ சொல்லவோ, தேங்க்ஸ் இருமா அப்படின்னு நம்ம சொல்லவும், கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க பேசிட்டு இருக்கும்போது கிரியோக்கு கால் வருது. இதை பேசிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் வெளியே போறான். வரீங்களா அட்டன் பண்ணு எத்தனை மட்டும் சொல்லியிருக்கேன், இந்த தடவை நம்ம பிளான் சொதப்பிடக்கூடாது, அந்த பேப்லஸ் ஸ்கூலையே நம்ம தரமட்டமாக்கி அழிக்கணும். சேர் டீமன் நமக்கு பிரச்சனையா இருக்க மாட்டான், அதுக்கு நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன். புதுசா அவங்க கூட சில பசங்க இருக்காங்கன்னு சொன்னல, அவங்கள கரெக்டா யூஸ் பண்ணிக்கோ, அந்த மிஷின் அது ரெடியா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி வில்லத்தனமா கிரியோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ படிச்சிட்டு இருக்கிற அந்த டீமன் ஸ்கூலான பேப்லஸை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கிரியோ வந்து யார் கூடயோ சேர்ந்து பிளான் போட்டிருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஹார்ட் மாதிரி இருந்த ஒரு பசில ஜாயின் பண்ணி கொடுத்திருப்பான். அந்த மிஷினை வச்சு சின்ன லெவல் மேஜிக்கையே பெருசா யூஸ் பண்ண முடியும். அந்த மிஷினை யூஸ் பண்ணி தான் அவங்க ரெண்டு பேருமே இந்த பேப்லஸ் ஸ்கூலையே அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.